மத்தேயு 6வது அதிகாரம் 1-6 வசனங்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறி கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்களை பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இந்த இறை பகுதியில, இந்த இறை வசன பகுதியில, இந்த இறை வார்த்தையில ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் செய்கிற தர்ம காரியங்கள் மறைவாய் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற அரசியல்கள் மறைவாய் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற ஜெபங்கள் மறைவாய் இருக்கட்டும். இப்ப மறைவாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் இப்போ ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து செபித்து கொண்டிருக்கிறோம். இப்ப இணைந்து செபித்தல் அல்லது ஆலயங்கள்ல கூடி செபித்தல் என்பதை ஆண்டவர் வெறுக்கிறாரா? இப்ப எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய விவிலியத்துல நிறைய பகுதிகள்ல கான்ட்ரடிக்டரியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நம்முடைய புரிதல் நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா விவிலிய வசனமும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு முரணான வசனங்களா கூட சில நேரங்கள்ல இருக்கும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, தர்மம் செய்யும் பொழுது, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். எப்படி ஒரு வழக்கையில செய்யறது இடக்கைக்கு தெரியாம இருக்கட்டும்? அப்பா செய்யறது மகனுக்கு தெரியாம இருக்கட்டும், இல்ல மகன் செய்யறது அப்பாவுக்கு தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது உண்மை, ஒத்துக்கலாம். வழக்கைக்கும் இடக்கைக்கும் தெரியாம எப்படி நம்ம ஒரு தர்மம் செய்ய முடியும்? யாராவது அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாம? யாராவது செஞ்சிருக்கிறோமா அந்த மாதிரி? வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். செய்ய முடியுமா? அப்ப முடியாத காரியத்தை ஆண்டவர் ஏன் சொல்றாரு? காரியம் நம்ம பார்க்கணும். சொல்லுங்கம்மா. மற்றவர்களுக்கு தெரியாம கடவுளை பார்க்கறாருல செய்யணும். இல்ல, அது இதுல சொல்லி இருக்கு, பிறருக்கு தெரியாம செய்யுங்கன்னு சொல்லி இருக்கு. ஆனா உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப வழக்கைக்கு தெரியாம இடக்கைக்கு எப்படி செய்ய முடியும்? வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 13-16 வரைக்கும் இருக்கிற வசனம். நீங்கள் மண் உலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் குட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது.
நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையும் போற்றி புகழ்வார்கள். இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்டியா இருக்கு. உங்களுடைய நற்செயல்களை மற்றவர்கள் கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அப்ப நீங்க செய்யறத அடுத்தவங்க பார்க்கணும். நீங்க அடுத்தவங்க முன்னாடி செய்யும் பொழுது அவர்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் கொடுக்கப்பட்டது. 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். அதே போல இறைவேண்டல் செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் விளக்கு தண்டின் மீது ஒளிர்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது, தொழுகை கூடங்களில் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுகள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு முரணா இருக்குது. 5வது அதிகாரத்துல ஆண்டவர் எல்லாரும் முன்னாடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. 6வது அதிகாரத்துல மறைவாய் செய்யுங்க. வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இது அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான். இது ஆழமாய் நம்ம தியானிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் மட்டும் இதுல இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் செய்யும் பொழுது செய்கிற காரியங்கள்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதை நாம் எந்த நோக்கத்தில் செய்கிறோம். நாம் உண்மையாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், நான் உண்மையாக பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து நான் செய்கிறேனா, அல்லது இந்த உலக பிரகாரமாய் நல்ல அரசியல்வாதிங்க நிறைய உதவி செய்யறாங்க, அரசியல்வாதிங்க நிறைய உதவிகள் செய்யறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா யாருடைய பிறந்த நாளா இருந்தாலும் சரி, விசேஷ நாட்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, உதவிகள் செய்வாங்க. ஆனா அந்த உதவி செய்யறத பெரிய பெரிய பேனரா வச்சு பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு நான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறேன், நான் இவ்வளவு பேருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு தேவை என்ன? இது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும், அந்த தொகுதியில இருக்கிற ஓட்டு போடுற ஜனங்களுக்கு தெரியணும். அப்பதான் இது எல்லாமே ஓட்டா மாறும். அவனுக்கு வள்ளல்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே ஓட்டா எதிர்பார்க்கிறான். அப்ப மக்களிடத்திலிருந்து அதை ஓட்டாக திரும்பி வாங்குகிறார். அவன் தர்மம் செய்வது என்பது, அல்லது யூடியூப்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து போடுகிற காரியம் இன்னைக்கு யூடியூப்ல பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு காரியத்தை பார்த்து இன்னொருத்தவங்க அதே மாதிரி செய்யறாங்க. அது வரவேற்க வேண்டியதுதான். அறச்செயல்களை பிறரும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இவங்க போடுறது அந்த லைக்ஸுக்காகவும் அதன் வழியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லு. ஆனா உண்மையிலேயே இவர்கள் அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அதை செய்திருப்பார்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் முழுமையாக தன்னிடம் இருப்பதில் இருந்து எடுத்து அவர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு கைமாறு கொடுப்பார். நம்ம வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம வழக்கையும் இடக்கையும் எங்க கனெக்ட் ஆகுது? இதுல கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய வழக்கை இடக்கை ரெண்டு எங்க கனெக்ட் ஆகுது?
நம்முடைய உடலோடு இணைந்திருக்கிறது. நம்மளுடைய உடம்போட அது பாடியோட அது கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த வலக்கையை நம்ம அசைக்கணும் இல்ல இடக்கையை அசைக்கணும்னு சொன்னா எப்படி நம்மளால அசைக்க முடியுது? இது எங்க இருந்து இருக்கு அசைங்கன்னு சொல்லி கமெண்ட் வரும்? மூளையில இருந்து, நம்ம மூளையில இருந்து இதுக்கு கமெண்ட் வரும் இல்லையா? இப்ப வலக்கை அசைக்கணும் அப்படின்னு சொன்னா வலக்கை அசைக்கணும்னு சொல்லும், இடக்கை அசைக்கணும்னா இடக்கை அசைக்கணும்னு சொல்லும். இப்ப இந்த வலக்கைக்கு தெரியாமல் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். இடக்கை செய்வது வளரியாமல் இருக்கும்னா எப்படி அது கனெக்ட் ஆகும்? எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது? மூளையில இல்லையா? அப்ப நம்ம செய்யற உதவிகள் நம்முடைய மூளையில போய் என்ன ஆகக்கூடாது? ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்ப ஸ்டோர் ஆகலைன்னா என்ன ஆகாது? வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது. இப்ப மூளையில ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய இருதயத்துல போய் அதை முழுசா நான் உதவி செய்யறேன், நான் இவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன செஞ்சோமோ ஒரு பட்டியலை நம்ம மூளையில கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம இடக்கைக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இது நம்ம வலக்கையில கொடுத்துட்டு அதை நம்ம மைண்ட்லயே ஏற்றிக்கல, நம்ம மைண்ட்லயே அந்த எண்ணமே இல்லை நமக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? நம்முடைய இடக்கைக்கு தெரியாமல் இருக்கும். இப்படிதான் வலக்கைக்கு தெரியாம வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும்னா அர்த்தம் அதுதான். நம்ம செய்யற தர்மங்கள், நம்ம செய்யற அறச்செயல்கள் நம்ம இருதயத்திலேயே நம்முடைய மனதுல கொண்டு போய் நம்முடைய மூளையில கொண்டு போய் தங்க வைக்க கூடாது. ஏன் மூளையில தங்க வைக்க கூடாதுன்னா மூளை எப்போதுமே என்னது? கணக்கு பார்க்கும். இந்த உலக பிரகாரமாய் செயல்படுகிற கணக்க மூளை பார்க்கும். நம்ம கூட ஒரு ஏழையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறங்கணும்னு நம்ம நினைப்போம். ஒரு ஏழை பசியோட இருக்காங்க, பசின்னு கேட்டா சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நினைக்க மாட்டோமா? ஒரு ஏழை ஒரு வயசானவங்க வந்து நம்ம கிட்ட உணவு கேட்கிறாங்க, நம்ம செய்ய மாட்டோமா? ஆனா நம்ம வெறும் ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுவோம். ஏன்? ஒரு 100 ரூபாய் கொடுத்து சாப்பாடு வாங்கி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கடைசியா ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா? அந்த 10 ரூபாயில சாப்பாடு வாங்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் இந்த 10 ரூபாய் எடுத்து நம்ம கொடுத்துட்டு போயிடணும்? அவங்களுக்கு அது போதும் அப்படின்ற ஒரு நம்மளே ஒரு அவங்க வந்து பசின்னு கேட்கிறாங்க, உங்ககிட்ட கையேந்துறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கிறோம். 10 ரூபால அவங்களுக்கு சாப்பாடு வாங்க முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா அவங்களால வாங்க முடியாது இல்லையா? ஆனா ஏன் வந்து நம்ம அந்த 10 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை சொல்லும், என்ன நம்ம கிட்ட இந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு உண்டான காசு கம்மியா தான் இருக்கு. சொல்லுமா? சொல்லாதா? ஒரு 100 ரூபாய் சாப்பாடு, ஏன்னா நம்மளே வந்து அந்த 100 ரூபாய் சாப்பாடு வெளியில சாப்பிட வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம் லேட் ஆனாலும் ஓடுவோம். உண்டா இல்லையா? ரெண்டாவது மூளை சொல்லும், ஏற்கனவே இந்த மாதிரிதான் 2-3 பேருக்கு நீ 100 ரூபாய் கொடுத்து அவங்க அந்த காசை கையில எடுத்துட்டு இன்னும் 2 பேர்கிட்ட வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நீ கொடுக்காதன்னு மூளை சொல்லும். சொல்லுமா? சொல்லாதா? நம்ம அறிவு அந்த இடத்துல செயல்படுமா? செயல்படாதா? நம்ம இருதயத்துல ஒருத்தவங்க மேல பரிதாபம் வந்தா கூட நான் உதவி செய்யறேன்னு போனா கூட நம்ம அறிவு என்ன சொல்லும்? இந்த மாதிரிதானே நீ போன மாசம் ஏமாந்த, 2 பேர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து ஏமாந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குமா? கேட்காதா? கேட்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போனா போகுது அப்படின்னு 10 ரூபா கொடுத்துட்டு கடந்து போவோம். இதுதான் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு வலக்கை செய்வது நம்முடைய மூளையில ஏற்கனவே 2 பேருக்கு நான் செஞ்சிட்டேன் தர்மம் அப்படின்னு சொல்லி மூளையில போய் ஏறி நின்றுடும், நம்ம மெமரிக்கு போயிடும். அப்போ இடக்கையில நம்ம அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது நம்ம செய்யும் பொழுது
ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்துருக்க, இந்த மாசமே இது 3வது ஆளுக்கு கொடுக்குற, உனக்கும் செலவுக்கு காசு இல்ல, வீட்லயும் உனக்கும் கஷ்டம், நீ கொடுக்காதன்னு சொல். இதுதான் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செபிக்க சொல்றார். எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம செபிக்கலாம், தனி அறையிலையும் செபிக்கலாம். ஆனா நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான பொறுமைகள், நான் செபிக்கிறதுனால எனக்கு முதலிடம் கிடைக்கணும், நான் செபிக்கிறதுனால எல்லாரும் என்னை பார்த்தோன்னா ஐயோ பிரதர் வாங்க பிரைதலா, நீங்க வந்ததுதான் எங்களுக்கு சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே முன்னாடி வச்சு என்னை தாங்கணும்னு சொல்லி நினைக்கிறதும், முதலிடம் எனக்கு வேண்டும், என்னை சுத்தி எல்லாரும் எப்போதும் என்னது ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செபிக்க கூடாது. நம்முடைய ஊழியங்கள் அதை நோக்கி இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தினான். அன்னை மரியாள் நினைச்சிருந்தா அந்த காலத்துல கிளைம் பண்ணி இருக்கலாம். அவங்க ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண். அன்னை மரியாள் கர்ப்பம் தரித்த காலத்துல யூத சட்டம் என்ன சொல்லுச்சு? உபச்சாரத்துல இருக்கிற பெண்களை, கணவனை அறியாத பெண்களை, கணவனை அறியாமல் இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிட்டா கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் சொன்ன காலத்துல அன்னை மரியாள் கருவுற்றிருந்தார். யோசேப்பு கூட நீதிமானாய் இருந்ததுனால யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட வேண்டும் என நினைத்தார். ஊழியத்தை நம்ம படிக்க. ஆனா அன்னை மரியாள் அப்ப நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த உலகத்தை மீட்கும்படியாக நான் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சேன், என்னுடைய தியாகம் மிகப்பெரியதுன்னு சொல்லி அவங்க தன்னையே எலிவேட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். சீடர்கள்கிட்ட கூட நான் சொல்றதை கேளுங்கன்னு அவங்க மேல ஏறி வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை கடந்த பிற்பாடு, விண்ணேற்படைந்த பிற்பாடு, நான் தான் திருச்சபையோட தலைவின்னு அவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே செய்யல. தன்னை தாழ்த்தினார்கள். உம்முடைய சொற்படியே எனக்காகட்டும், நான் உமது அடிமைன்னு சொல்லி அந்த அடிமை ரூபத்தை அவர் எடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஆண்டவர், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர்களை உயர்த்தியது. லூக்கா 1:48 அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆமென். தன்னை அடிமை என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததனால எல்லா தலைமுறையினரும் இன்னைக்கு அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என வாழ்த்தி கொண்டிருக்கிறது. நம் தாட்சி நாம் கூட்டி அறையில செபிக்கும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு இன்னும் அதிகமாய் பலப்படும். ஏன்னா நீங்க என்னெல்லாம் அவற்றை கொட்டி தீக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் அவரிடத்துல சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். நம்முடைய உள்ளத்தின் தூய்மையும் நம்முடைய உள்ளத்தின் அன்பையும். யோவான் 14:23 ஆண்டவர் சொல்றாரு, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் மீது அன்பு கொண்டிருப்பவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவரை நம்ம அன்பு செய்யும் பொழுது, அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம். அவருடைய வார்த்தைகள் எது
நம்மை அவரிடம் அழைத்து செல்லுகிற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும். இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இசையா 43:1 சொல்லியுள்ளதை போல இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றியது போல